ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தினமலர் வாரமலர் பத்திரிக்கை இருக்குல்ல, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதுல்ல, அந்த புத்தகத்தில் கடைசி பக்கம் வந்து பலமுக மன்னன் ஜோ அப்படின்னு ஒரு கார்ட்டூன் தொடர் ஒன்று வரும். கடைசியில் ஒரு பக்கம்தான் அந்த கதை வரும். கார்ட்டூன் தொடர் தான். அந்த கேரக்டர் வந்து சின்ன பையன்தான். அவனுக்கு ஒரு தனித்திறமை என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா தன்னோட முகத்தை மாற்றி மாற்றி அதில் இருந்து தப்பிச்சு வந்துடுவான். படிக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே பக்கம்தான், ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனையில் மாட்ட போகிறான், எத்தனை முகத்தை காட்டி அதுலேருந்து தப்பிச்சு வர போகிறான் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ யோசித்து பார்த்தா நம்ம எல்லாருமே அந்த ஜோ மாதிரி பலமுக மன்னர்கள் தான். எத்தனை முகத்தை காமிச்சு எவ்வளோ ஜோராக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் ஒரு முகம், வெளியில் ஒரு முகம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு முகம், வீட்டிலேயே அப்பாட்ட ஒரு முகம், அம்மா கிட்ட ஒரு முகம், ஒய்ஃப் கிட்ட ஒரு முகம், பசங்க கிட்ட ஒரு முகம். ஒரே முகத்தை வச்சுக்கிட்டு பலமுக மன்னர்களாக நடமாடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வேடிக்கையாக யோசிச்சு பாருங்களேன். கடவுள் படைக்கிறப்ப ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அத்தனை முகத்தை வச்சு அனுப்பியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஐயா, இவனுக்கு 5 பிரச்சனை இருக்குங்கய்யா. அப்படியா, சரி, இவனுக்கு ஒரு 5 முகத்தை வச்சு விடு. இவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்கய்யா. சரி, இவனுக்கு ஒரு 1008 முகத்தை வச்சு விடு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் 5, 1008, 101, 21, 38 இப்படி முகத்தை வச்சு அனுப்பியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே வேடிக்கையாக இருக்குல்ல. இட நெருக்கடி ஏற்பட்டுரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் கடவுள் வந்து ஒரே முகத்தை வச்சு அனுப்பி, உனக்கு எத்தனை பிரச்சனை வருதோ இந்த ஒரே முகத்தை வச்சு நீ உன் திறமையில சமாளிச்சுக்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு முகத்தை வச்சு அனுப்பி விட்டுருக்காரு போல. கரெக்டு தானே?